வணக்கம் மகளே, மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது MLF ஹிஸ்ட்ரி. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சில இயற்கை காட்சிகளை தொகுத்து ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல அழகான இடம், நீர்த்தேக்கம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வானம் நல்ல கிளியராக இருக்குது, சுற்றி காடு நல்ல செமையாக இருக்கிற ஒரு காட்சி. அந்த காட்சியை நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காட்சி ஒரு மேட்டு நில பகுதியிலிருந்து ஒரு பகுதியினூடாக நீர் படிஞ்சு கொண்டு இருக்குது. அந்த நீர் இது நீர் வீழ்ச்சி இல்லை, ஒரு நீரூற்று பகுதி. அந்த நீரூற்று பகுதியெல்லாம் தண்ணி வடிஞ்சு கொண்டு செம்மையாக இருக்குது. அதைத்தான் அடுத்தா பார்த்துறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை உங்களுக்கு தெரியுமா, இவர் யாருன்னு சொல்லி இவரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற தோட்டங்களில் மற்றது புட்கள் வளர்ந்திருக்கிற இடங்களில் மேய்ச்சலுக்காக வர ஒருவர். முன்னுக்கு பாருங்க 2 கொம்புகள் இருக்குது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆமையினுடைய ஓடு மாதிரி ஒரு ஓட்டு பகுதி இருக்குது. அது அவர் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக, அதாவது இந்த பருந்துகள் மற்ற இவர்களை உண்ணக்கூடிய ஏனைய விலங்குகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக இந்த ஓட்டு பகுதிக்குள்ள ஒளிஞ்சோளினம் ஆமையை போல அப்படியான ஒன்று தான் இது. இது பார்த்தீங்கன்னா முன்னுக்கு 2 கொம்புகள் இருக்குது. இது கொம்புகள் இல்லை மக்களே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இதனுடைய உணர்கொப்பு அல்லது இதை என்னென்னு சொல்கிறது. இவைய அந்த ஆண்டனா வச்சு கொண்டு தான் இவையினுடைய செயற்பாடுகள் எல்லாம் இருக்கும். அதாவது உணர்கொண்டா முன்னுக்கு என்ன இருக்குது அல்லது அந்த உணவுகள் அதுகள் எல்லாத்தையும் தேடிக்கொள்றதுக்காக பயன்படுத்துகிற விஷயந்தான் இது. அதே ஆள்லாம் இந்தியாவில் ஒருத்தர் இவர் கொஞ்சம் சின்னனாக இருக்கிறார். ஒரு பச்சை பசையில் நின்று இருக்கிற ஒரு செடியில் நான் ஒன்று இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இந்த இலைகள் எல்லாத்தையும் அப்படியே அரிச்சு சாப்பிட்டு ஆக்கள் தங்கட பசியை தீது கொள்ளுவினா அப்படியான ஒருத்தரான் இவரை நத்தைன்னு சொல்லுவான். ஸோ நிறைய வகையான நத்தைகள் இருக்குது. அதில் இது ஒரு வகையான நத்தை. எங்களுடைய தோட்டங்களில் அல்லது எங்களுடைய அந்த சுற்றுப்புற சூழலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் இந்த நத்தைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது குறிப்பாக இந்த மாரி காலங்களில் இவர்களை நாங்கள் அடிக்கடி காணலாம். பலருக்கு இதை கண்டாலே ஒரு மாதிரி அலர்ஜிக்காக இருக்கும். ஸோ அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீர்வீழ்ச்சி, அதாவது ஒரு காட்டு பிரதேசம். ஒரு காட்டு பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா செம்மையாக நீர் படிஞ்சு கொண்டு இருக்குது. பார்க்க நல்ல அழகாக இருக்குது. ஆழம் இல்லாத ஒரு பகுதி, நல்ல அழகான பகுதி. இப்படியான காட்சிகளை பார்க்குறதுக்கு சும்மா கொடுத்து வச்சிருக்கணும். வேணும்னு சொன்னால் இந்த காட்சிகள் சும்மா செம்மையாக இருக்கும். சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசையிலண்ட மரங்கள், அதோட தண்ணி வடிஞ்சு கொண்டு இருக்குது. இதில் விழுந்து குளிச்சா அப்படி இருக்கும் மக்களை. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சும்மா செம்மையாக வகையாக இருக்குது. இதுக்குள்ளே போய் குளிச்சோம்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஆழம் இல்லாத ஒரு நீர்வீழ்ச்சி இல்லை, இது ஒரு ஆற்று பகுதி தான். இது ஆற்றில் இருந்து ஒரு இடத்துல அப்படியே வடிஞ்சு ஓடுற பகுதி. அடுத்தது பார்த்தீங்களா மக்களை, செம்மையாக இருக்குது. ஆனால் பயம் இது நீங்கள் நினைக்க வேணாம். இது அனகொண்டா அப்படி எதுவும் நினைக்கிறாங்க இல்லை. இது அந்த மலைப்பாம்புன்னு சொல்கிறது. மலைப்பாம்பு அல்லது பங்குநாந்தியாக இருக்கணும். நீரில் இருக்கிற பார்க்க எங்களுக்கு பயமாக இருக்குது. அதாவது இந்த உடம்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. தண்ணி நல்லா பளிச்சண்டு இருக்கிறபடியா அது அப்படியே அதுக்குள்ளே இருக்கிற என்னத்தை நான் நினைக்கிறேன் தேடி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி. யாரும் அம்பட்டாச்சே டிக்காத யாரும் இறங்கினா அப்படியே சுருட்டி போட்டு இவரோட பழக்கம் இருக்குது மக்களே. என்ன செய்வாருன்னு சொன்னால் அப்படியே ஆக்களையோ அல்லது மிருகங்களையோ இருக்கு இடையாண்டு நினைக்கிறவொன்னே என்ன செய்வோம், அப்படியே சுள்ளட்டி எலும்புகளெல்லாம் முறிச்சு ஆள் என்ன செய்வார்னா அப்படியே விழுங்குவார் உள்ளாதால். அடுத்த பார்த்தீங்கன்னா எங்களை தாமரை குளம் ஒன்றுக்குள்ளே இருக்கிற இன்னமொரு பாம்பு தான் இது. பாம்புகள்ண்டா படையின் நடங்கும்னு சொல்லினேன். உண்மைதான், பார்க்கவே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு. பாம்புகள்னு சொன்னால் பயம். ஏனண்டா அதிൻ്റെ அமைப்பு அல்லது அது கடிக்கிறதால எங்களுக்கு ஏற்படுற விளைவுகள், அதிൻ്റെ தாக்கம் அதுகளை நினச்சா பயம். ஸோ அடுத்ததும் ஒரு நீர்வீழ்ச்சி நல்ல செம்மையாக இருக்குது. நீர்வீழ்ச்சி இல்லை மக்களே, சாரி, இது என்னென்னு சொன்னால் ஒரு ஆற்றுப்பகுதி. அந்த ஆற்றுப்பகுதிக்குள்ளால் இந்த மழை காலத்தில் நீர் ஓடிக்கொண்டிருக்கிற காட்சி தான் பார்க்க நல்ல செம்மையாக இருக்குது. இது கொஞ்சம் ஆழம் கூடின ஒரு இடம். அதால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீர் நிறத்தை பாருங்கள், கொஞ்சம் பச்சை அடிக்குது. அந்த பச்சை அல்லது நீல நிறத்தில் இருக்குது. அப்படியா இருந்தால் நிச்சயமாக அந்த பகுதியில் நீர் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அதோட இந்த ஒரு உயரமான இடத்துல இருந்து அப்படியே விழுந்து ஓடிக்கொண்டிருக்குது. பார்க்க செம்மையாக இருக்குது. இந்த காட்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் இது இயற்கை. இந்த இயற்கைக்கும் மக்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இயற்கையை நாங்கள் ரசிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை எப்பவும் வளமாக வச்சு கொள்ளணும். அது எங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். அது நிறைய விஷயங்களுக்கு, எங்களோட ஆயுளுக்கு நிறைய விஷயங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே மக்களே, இவ்வளோதான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம். இன்னும் ஒரு காணொலியில் நிச்சயமாக நான் ஒரு நல்ல விஷயத்தோடு வருவேன். அடுத்த ஒரு காணொலி நான் நினைக்கிறேன் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான கோவில் தொடர்பாகவும் அதில் இருக்கிற நிறைய ஆபத்துக்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு தர இருக்கிறேன். ஸோ அதுவரை காத்திருங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் அல்லது ML ஹிஸ்ட்ரி சேனலினுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொளிகளும் உங்களை நோட்டிஃபிகேஷன் வடிவில் வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சொன்னால் என்னுடைய காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மக்களே. மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னுடைய காணொளிகளில் இருக்க வேண்டிய முன்னேற்றங்களை குறிப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.